ஆஸ் நித்யானந்தாவில் உபனிஷத் மாடல் இருக்கு. சும்மா 5 நிமிஷத்துல நீங்க சொல்லுங்க ஏஐ கிட்ட, அப்பா எனக்கு ரொம்ப டைம் இல்ல, இந்த சாமியார் சொல்லிட்டாரு, சரி போனா போது 10 லைன்ல கட்டோபனிஷத் பத்தி சொல்லு அப்படின்னு கேளுங்க. இந்த கதை அழகா சொல்லிடும். இல்ல எனக்கு 10 நிமிஷம் டைம் இல்ல, 10 லைன்ல சொல்லுன்னு கேட்டாலும் சொல்லிடும். நச்சிகேதன் ஒரு குழந்தை யமனை காண செல்கிறது. அந்த குழந்தை ஸ்ரத்தா விவேச்ச உபனிஷத்தை தான் சொல்லுது. ஸ்ரத்தையினால பொசஸ் பண்ணப்பட்டதனால், பேய் பிடிக்குதுன்றல பொசஸ் பண்ணுதுன்னு, அது மாதிரி அவன் ஸ்ரத்தையாலே பொசஸ் பண்ணப்பட்டிருந்தான். ஸ்ரத்தையினால் பொசஸ் பண்ணப்பட்டதனால, பரமசாந்தத்திலே அவன் நிலை பெற்றிருந்ததனால, யமனை பார்க்கும் பொழுது கூட அவனுக்கு பயமோ, அவனுடைய காக்னிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன், யமனை பயம் அப்படின்னு காக்னைஸ் பண்ணாம உற்சாகம்னு காக்னைஸ் பண்ணதுனால யமனை கூட அவன் யமனாக பார்த்தான். பிரபஞ்சத்தின் இயமத்தை நடத்துகின்றவர், அவரிடமிருந்து நம்மால் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக்கொள்ள துவங்கினான். யமன் பரம ஞானத்தை, பரம அனுபூதியை அந்த குழந்தைக்கு அளிக்கின்றான். அது ஒரு அழகான தத்துவம். மரண பயத்தை கூட ஸ்ரத்தையோடு பரமசாந்த நிலையிலிருந்து அணுகினீர்களானால் மரணம் மரணமில்லா பெருநிலையை அழித்து விட்டு சென்று விடும். மரணமில்லா பெருநிலைக்கான துவாரம்.